श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 462 श्लोकम्। शरीरस्यापि प्रारब्धः कल्पना भ्रान्तिरेव हि अध्यस्तस्य कुतः सत्त्वम् असक्तस्य कुतो जनिः अजातस्य कुतो नाशः प्रारब्धमसतः कुतः। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்து வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்தோம். பிராரப்தம் அనే கர்மத்தில் ஒரு பாகமாக இருக்கிற அந்த பிராரப்த விஷயம் பற்றி ஆச்சாரிய சங்கரர் விவரிச்சிட்ருக்கிறாரு. அதில் ரொம்ப ஆழமான ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். முதல் பிராரப்தம் பற்றி சொல்லும்போது இந்த பாடிஸ் இந்த சரீரம் பிராரப்தத்தினால போஷிக்கப்படுறது. பிராரப்தாய போஷதி வபுகு அப்படின்னுலாம் சொல்லி அதுக்கு பிறகு இப்போது இந்த பிராரப்தம் అనేది கூட போயிதா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரியாலிட்டியில் இது எதுவுமே கிடையாது சத்தியத்துலன்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். சரீரத்துக்கு கூட பிராரப்தம் ஒரு கல்பனை மாற்றந்தான். பிராந்தி ஏவ. ஏன்னா சரீரம் అనేది ஒரு அத்தியாரோபம் செய்யப்பட்ட மனசினால் கல்பிக்கப்பட்ட அஜ்ஞானத்தினால் காணப்படுற ஒரு பஞ்ச கோஷங்களுடைய ஒரு அமைப்பு. ஆனால் இதெல்லாம் மாயா காரியம்னு சொல்லிட்டு முதல்லையே. அதனால் அத்தியஸ்தமாக இருக்கிற இந்த அத்தியாரோபத்துக்கு அப்படின்னா கயிறு மேலே பாம்புன்னு அத்தியாரோபம் பண்ணோமா அந்த மாதிரி அப்படி அத்தியாரோபம் செய்யப்பட்ட அந்த சரீரத்துக்கு மறுபடி அத்தியாரோபத்து மேலே இன்னொரு அத்தியாரோபம். அதுக்கு பிராரப்தமனுக்கு சொல்கிறதுக்கு அத்தியஸ்தமே அதுக்கே சத்தியத்துவம் கிடையாது. ஸோ அத்தியஸ்தஸ்ய சத்வம் குதஹ. அது எப்படி சத்தியமாகும்? அது ஒரு கல்பிதம் தானே, பிராந்தி தானே. அப்போது அப்படி இருக்கிற அசத்தியம் అనేది இல்லாதது எப்படி பிறக்குமா என்ன? அசத்தியஸ்ய ஜனிஹி குதஹ. அப்புறம் பிறக்கவே இல்லைன்னா அதுக்கு அப்புறம் இறப்பு எப்படி இருக்கும்? அதனால் அப்போது பிராரப்தம் எப்படி நிஜமாகும் அப்படின்னு கன்க்ளூஷன். பிராரப்தம் அசதः குதः. ஸோ அஜாதஸ்ய குதः நாசः பிராரப்தம் அசதः. அது அப்போ அசத்தான அந்த பிராரப்தம் எங்கே இருக்கே? இல்லவே இல்லை. பாருங்கோ, இப்படி நம்ம உணர்ந்தோம்னா இந்த கர்ம விஷயம் பற்றி கவலைப்பட மாட்டோம். அந்த கர்மத்தில் கூட இந்த பிராரப்தம் பற்றி அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்க்குறோம். 463வது ஸ்லோகம். ज्ञानेन ज्ञानकार्यस्य
समूलस्य लयो यदि तिष्ठत्ययं कथं देह इति शङ्कावतो जडान् समाधातुं बाह्यदृष्ट्या प्रारब्धं वदति श्रुतिः. அப்போ எதுக்கு ஸ்ருதி மாதா சாஸ்திரம் இந்த பிராரப்தம் பற்றி பேசுகிறதே அப்படின்னா, இது உனக்கு முதல் படியிலோ இப்படி சொன்னாதான் புரியும். அப்புறம் அநேக சந்தேகங்கள், ஃபூலிஷ் கொஸ்டின்ஸ் வர சில சாதகர்களுக்காக அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தற்காலத்துக்கு பாஹ்ய திருஷ்டிலேயே இன்னும் அட்டென்ஷன், அவனோட திருஷ்டி பாஹ்யமாகவே இருக்கு. ஏன்னா ஞானேன அஜ்ஞான காரியஸ்ய சமூலஸ்ய லயः இது. சரி, அஜ்ஞானத்தினால அஜ்ஞானம் எல்லாம் நீக்கப்பட்டது. அப்போ அஜ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட காணப்படுற அதோடைய காரியமெல்லாம் கூட சமூலமாக லயிச்சது, போயிடுத்து, நீக்கப்பட்டதுன்னு சொன்னால் எது, இஃப் யூ சே லைக் தட், இது கேள்வி. அப்போது திஷ்டதி அயம் கதம் தேகா, அப்போ இந்த தேகம் எப்படி இருக்கிறது இன்னும் அப்படின்னா, இவன் வெளியிலோ ஜீவன் முக்தனே ஞானினி பார்த்து இவருக்கு ஞானம் வந்துச்சுன்னா என்னதான் இப்போ பெரிய வித்தியாசம். இது முன்னாடி நான் அவர்னு பார்த்தேன், இப்போவும் அவர்னு பார்த்தேன். அவருக்கு சரீரம் இருக்கு, அவருக்கு இப்போ வயசாகிடுது, முடியலை, அப்படி ஆகிடுது. அவர் சில விவகாரம் பண்ணுற மாதிரி இன்னும் சரீரம். இப்போ ஞானம் எல்லாம் அஜ்ஞான காரியமெல்லாம் நசிஞ்சு போயிடுச்சு அப்படியெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ அஜ்ஞான காரியமெல்லாம் நசிஞ்சு போயிருந்தா அப்போ ஏன் இந்த சரீரம் இன்னும் இருக்கு? சரீரம் அஜ்ஞான காரியம் தானே நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் அப்படின்னு சொல்லி சங்காவதா இந்த ஜட புத்தி இருக்கிறவனும் ஜடத்தினை பார்த்து இன்னும் ஜடத்தினை டிரான்சென்ட் பண்ணாதவனும் சந்தேகத்தோடு இந்த ஜீவன் முக்தனை ஞானினி பார்க்குறவனும், அப்படிப்பட்ட அவனுக்கு ஜடான் சங்கவதா, இந்த ஜட வஸ்து இன்னும் இங்கே காணப்படுறது. இப்போ ஞானம் வந்துச்சுன்னா இது போயிருக்கணும். ஆனால் ஞானம் வந்த உடனே எந்த ஞானியும் கூட ஜீவன் முக்தன் சத்தி போகிறதில்லை, சரீரம் விடுறதில்லை, சரீரம் நிற்கிறது இன்னும் காணப்படுறது. அப்படியே சந்தேகம் வர சில பேருக்கு. அப்படின்னா இன்னும் அவர் மேல்படி சாஸ்திரத்தினை முழுசாக படித்து புரிஞ்சுக்கிற ஸ்தாய்க்கு இன்னும் அவனும் வரலை, முழுசாக படிக்கலை. அதனால் நம்ம சாஸ்திரத்தினை அநேக வருஷங்கள் கண்டினியூஸாக கடைசி வரைக்கும்னா எந்த சந்தேகமும் இல்லாத வரைக்கும், எந்த சந்தேகம்னா அந்த அல்டிமேட் டீச்சிங் மாண்டுக்கிய காரிக்கல் அவர் கௌடபாதாச்சார் சொல்கிறது மாதிரி, ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதக ந முமுக்ஷுர்வை ந முக்திம் இத்தேஷா பரமார்த்தத. அந்த அது புரிகிற வரைக்கும் இந்த எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட கேள்வி சிலக்கு சந்தேகமாக இருக்குது. அவனுக்கு இன்னும் சாஸ்திரத்தின் முழுசாக படித்து புரிஞ்சிக்காதவனுக்காக அவனை கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கு அவனுக்கு இந்த இன்னும் ஜீவபாவத்தில் இருந்து இப்போ இந்த சரீரத்தில் ஏன் கஷ்டப்படுறான்? ஆமாம், நீ போன ஜென்மத்தில் ஏதோ செஞ்சதுனால தான் கஷ்டம் வருது. அதனால் நல்ல காரியம் பண்ணும், பாப்பம் பண்ணாதன், இப்படி அவனை கொஞ்சம் ஒரு வடிలో வைக்கிறதுக்காக சமாதாத்தும்
அதுக்கு தான் ஸ்ருதி வததி பிராரப்தம். அதுக்காக தான் ஸ்ருதி மாதா பிராரப்தத்தை பேசுறது தவிர இதெல்லாம் இருக்கே நிஜம், அதெல்லாம் நீக்கிக்கணும் அப்படின்னு இருக்கேன்னு சொன்னால் அது சத்தியமாயிடும். அப்போது ஒரு வாட்டி சத்தியமாக இருந்து சத்தாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது இல்லாமல் எப்படி ஆகும்? அதுதான் நேற்று கூட நான் ரெஃபர் பண்ண பகவத்கீதை ஸ்லோகம், நாசத்தோ வித்யதே பாவः நாபாவோ வித்யதே சதः. இல்லாதது ஒருக்காகவும் இருக்க போகிறதில்லை, இருக்கிறது ஒருக்காகவும் இல்லாமல் ஆக போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இப்போது ஸோ லோயர் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை பாமர மக்களுக்காக, பாமர மக்கள் என்னென்னா அவன் சாஸ்திரம் படிக்கல, ஆனால் அவனுக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த நல்லது கிட்டது புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம் అనేది அவன் அது அந்த வழியில் நடக்கணுமே, அட்லீஸ்ட் ஆஸ்திகனாக இருக்கணுமே, அதுக்காக சாஸ்திரம் ஸ்ருதி பேசுறது. 464வது ஸ்லோகம், நது தேஹாதி சத்யத்வ போதனாய விபஷ்சிதாம் யதஸ்ருதேரபிப்ராயः பரமார்த்தைககோச்சரः. ஸோ அதனால் ஞானிக்கு கூட பிராரப்தம் இருக்கும்னு பேசியிருக்கோம் நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி. ஆனால் ஸ்ருதி மாதாவுடைய லட்சியம் அது இல்லை. பிராரப்தம் ஞானிக்கு கூட இருக்கிறது, தப்பிச்சுக்க முடியாது, அனுபவிச்சுதாகணவனி அது சொல்கிறதுக்காக இல்லை, அது தாத்பரியம் இல்லை. அதனால் எதனால் இப்போது ஸ்ருதி பிராரப்தம் வதத்தி யதः எதனாலன்னு சொன்னால் இதோ சமாதாத்தும் பாஹ்ய திருஷ்டியா, அதுக்காக தவிர நது தேகாதி சத்யத்வ போதனாய விபஷ்சிதாம். தேகாதி தேகம் சத்தியம்னு சொல்கிறதுக்கு அதுக்காக இல்லை, அதுக்காக ததः நது தேகாதி சத்யத்வ போதனாய விபஷ்சிதாம். இந்த ஞானிகள், விபஷ்சித்தர்கள்னா ஞானிகள், ஜீவன் முக்தர் ஆனவங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு இந்த தேகம் பற்றி காணப்படுறதுனால அது சத்தியம்னு சொல்லி அது பிராரப்தம்னு சொல்கிறதுக்காக இல்லவே இல்லை. நது தேகாதி சத்தியத்துவ போதனாய விபஷ்சிதாம் அந்த ஞானிகளுடைய தேகம் சத்தியம்னு சொல்கிறதுக்காக இந்த பிராரப்தம் பற்றி சொல்லலை. தேகம் எங்கே சத்தியம்? தேகமே இல்லை, இது ஒரு தோற்றம் மட்டும்தான். அதனால் ததः ஸ்ருதேஹே ததः அங்கே இல்லை, சேர்த்துக்கிறோம். ஸ்ருதேஹ அபிப்பிராயः என்னமோ தெரியுமா? பாரமார்த்த ஏகம் கோச்சரா. பாரமார்த்தம் ஏகம் தான் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி அது நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ருதியுடைய நோக்கம் தவிர ஸ்ருதி மாதா இந்த பலது சொல்லி இதெல்லாம் அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை. பர்பஸ் என்னன்னா ஸ்ருதியுடைய அபிப்பிராயம் என்ன? பாரமார்த்தைக கோச்சரः. இந்த பரமார்த்த தத்துவம் ஏகமேவா த்விதீயம் பிரம்ம சத்தியம் அనే விஷயத்தினை மட்டும் அதினு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர நாட் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லி, அதனால் ஞானி விஷயத்திலும் இப்போது அவன் என்ன ஸ்திதியில் இருக்கான்? அசங்கோஹம் 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 புனப்புனः. இது எதுக்குமே எனக்கு சங்கம் இல்லைன்னு ஞானம் ஏற்பட்டது அவனுக்கு. ஏற்பட்டு அவன் சச்சிதானந்த ரூபோகம்
அகமேவாஹமவ்யயः, நான் சச்சிதானந்த ஸ்வரூபமனே உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட ஞானிக்கு கூட இந்த சரீரம் பற்றி இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அதுக்கு பிராரப்தம்னு சொல்கிறதுக்கு இல்லை, பிராரப்தமும் இல்லை, சரீரமே இல்லை. அதனால தான் இந்த காரிக்கை இப்போ படித்தது மாண்டூக்கியது சிருஷ்டே இல்லை. அந்த நிலைக்கு வரத்துக்கு இன்னும் நிறையா சிந்திக்கணும், சாஸ்திரம் கேட்கணும். there is no creation, there is no destruction. அதனால முக்தி அடையிற அவரும் இல்லை கிடையாது, பத்தனும் கிடையாது, முக்தனும் கிடையாது, முமுக்ஷு கிடையாது, முக்தியும் கிடையாது, எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதில் இந்த எதுவுமே நீ பேசுகிறது எதுவுமே இல்லை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் அல்டிமேட். அதுக்கு பிறகு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து 465 வந்து ஒரு 6-7 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான மறுபடியும் பிரம்மபாவம். அப்போது இனிமேல் அந்த பிராரப்தமும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். பிரம்ம சிந்தனை பண்ணும், பிரம்ம பாவனை பண்ணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படித்த அந்த 10 ஸ்லோகங்கள் எப்படி ரொம்ப முக்கியமான நிதித்தியாசன ஸ்லோகங்களும் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அதுக்கு அதே மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நீ அண்ணா இதுதான், என்னுடைய ஸ்வரூபம் இதுதான். அதில் முதல் ஸ்லோகம் 465 வந்து பரிபூர்ணமனாத்யந்த அப்ரமேயமவிக்ரியம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹநாஸ்தி கிஞ்சனா. பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறா, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. அப்புறம் பிரம்ம ஏவ அஸ்தி நான்யத் கிஞ்சிதஸ்தி, நானா எதுவுமே இல்லை, பலது. நான் அந்யத் அஸ்தி கிஞ்சனா ஏகமேவ. 2வது வரியில் வந்து பார்க்குறோம், ஒரே ஒரு பிரம்மம், ஒரே ஒரு வஸ்துதான். அது வந்து ஏகம்னு சொன்னாவே போதும். பொதுவாக ஏகமேவா அத்வயம், 2வது இல்லாத ஒரே ஒரு பொருள்தான். ஏவ பாருங்க, அது அந்த ஏவலோ ரொம்ப எம்ஃபசிஸ் இருக்குது. அப்புறம் அத்வயமனி 2வது இல்லை, 2வது అనేది பேசுறதுக்கே உனக்கு வடே இல்லை. ஏகமேவா அதுதான் பிரம்மா, பிரம்மம். அப்படிப்பட்ட பிரம்மம் ஏகமேவா அத்வயம் பிரம்ம தவிர ந இஹ, இங்கே வேறு எதுவுமே நானா பலது நாஸ்தி, ந அஸ்தி நஹி நானா அஸ்தி கிஞ்சன. மறுபடியும் அந்த கிஞ்சன வார்த்தையோட ரொம்ப பவர்ஃபுல், இம்பார்ட்டண்ட். ஏன்னா வாட்ஸோ எவர் எதுவுமே இன்னொன்று ஏதாவது நீ வாய் திறக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. கிஞ்சன கொஞ்சம் கூட வேறு எதுவும் கிடையாது. சரி, ஏதாவது கொஞ்சம் பேசவே கூடாது. முதல் வரி பார்க்குறோம், அதுதான் நமக்கு அந்த பதங்கள் தியானம் பண்ணுறதுக்கு, கான்டம்ப்ளேஷனுக்கு. பரிபூர்ணம், இங்கே இப்படியே நம்பர் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தால் எத்தனை பாயிண்டர்ஸ், எத்தனை இதெல்லாம் எட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மனுக்கு எட்ரிபியூட்ஸ் இல்லை. ஏதாவது பேசணும் பிரம்மனை பற்றின்னு சொன்னால் நம்மளுடைய
நமக்கு புரியறதுக்காக நம்ம இன்னும் அந்த தியான சமாதி பூர்ண சமாதி ஞானனிஷ்ட சமாதிக்கு வரத்துக்கு வரைக்கும் இப்படி சில வார்த்தைகள் சொல்லணும். சாஸ்திரம் சொல்கிறது பரிபூர்ணம். பூர்ணமன்னாவே முழுசும், பரி என்ன சுத்தி அனர்த்தம். அப்படின்னா இன்னும் அந்த பரிபூர்ணத்துக்கு இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுக்குறோம் அந்த வார்த்தைக்கு. ஃபுல்லாக இருக்கு, நிறைஞ்சி இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப், ஹோல் பரிபூர்ணம். அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் பூர்ணமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ கொஞ்சம் டல்லாக வீக்காக இருக்குமா சார், குறையாக இருக்குமான்னு? அப்படி இல்லை, பரிபூர்ணமாக இருக்கு. எந்த பக்கம் பார்த்தா ஆபூரியமானமச்சல பிரதிஷ்டம், அதனால பரிபூர்ணம். அப்புறம் பரிபூர்ணம் அநாதி அந்தம். அனந்தம் ஆதி இல்லாத அந்தம் இல்லாத வஸ்து. ஆதி இல்லை, அந்தம் இல்லாத வஸ்து. இது எல்லாமே பல வாட்டி வேறே உபனிஷத்து படிக்கும்போது கேட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த பிரம்மபாவனா ஸ்லோகங்கள் படிக்கும்போது அங்கேயும் பார்த்தோம். ஸோ ஆதி அந்த ரஹிதம் அப்படின்னா தேர் இஸ் நோ பர்த் அண்ட் டெத், பிகினிங் அண்ட் எண்ட்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலோ லலிதா சஹஸ்ரநாமத்திலோ நிறைய பார்க்கலாம். விஷ்ணு லலிதா சஹஸ்ரநாமத்திலோ நிறைய பார்க்கலாம். ஆனால் வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிலது அதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். அப்பிரமேய ஸ்வப்பிரகாசம். ஓகே, இது இல்லை, இது வேறு பதத்துக்கு. இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு அநாதிநிதனம். அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமः. அநாதி நிதனன்னா நாசனம். ஓகே, ஸோ ஆதி இல்லை, நாசனம் இல்லைன்னு அந்தம் இல்லைன்னு. ஸோ ஆதி அந்தரஹிதம் அநாத்யந்தம். அப்புறம் அப்பிரமேய, அப்பிரமேயம். அந்த அப்பிரமேயம்னா அதுக்கு இன்னொன்று பிரமாணமாக எதுவுமே கூட கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. அப்பிரமேயம் இது இந்த மாதிரி அது மாதிரி இருக்குமனி சொல்ல முடியாதது. ஸோ அங்கே தான் அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ மனோவாசாமகோச்சர. பாருங்க, அங்கே அம்பாள் இந்த பிரம்மத்தினே அங்கே அந்த மாதிரி ஃபெமினைன் உபாசனக்காக, பக்திக்காக, உபாசனக்காக, ஏகாகிரத்துக்காக. ஆனால் அதில் பல வகையாக அந்த நாமங்களை பார்த்து கடைசியில் ஞான திருஷ்டியோட, வேதாந்த திருஷ்டியோட பார்க்கும்போது தான் அதோடைய கல்மினேஷன், முடிவு எதுக்காக அது சொல்லப்பட்டது. சரியா? அந்த அவ்வளவு அங்கே பலதெல்லாம் ஸ்தூலமாக, சூக்ஷ்மமாக, சூக்ஷ்மதரமாக, வேதாந்தபரமாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இருக்குது, அர்த்தங்கள், பதங்கள். அதுக்கப்புறம் அவிக்ரியம், எந்த ஒரு கிரியை இல்லாத, அங்கே எதுவுமே ஒரு விகாரம் கிடையாது, விகார ரஹிதம்.
இன்னொரு இந்த அப்பிரமேயத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு இடத்துல கூட வருது. அப்பிரமேயோ ருஷிகேஷ பத்மநாபோமர பிரபு. பார்த்தீங்களா? அங்கே சொல்லும்போது மேலே சொல்லும்போது பகவான் விஷ்ணு அப்பிரமேய, இங்கே ஃபெமினேனா சொல்லும்போது அப்பிரமேயா, அப்பிரமேய. அதுதான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டு ஃபெமினேனும் மேலு கிடையாது. நம்ம கிராஸ் ஸ்தூல திருஷ்டிలో இருக்கிறதுனால நமக்கு பல உபாசனா பத்ததிகள் சொல்லும்போது அவங்கள அதை எடுத்துக்கிட்டு மொத்தத்தில் இந்த ஏக்கமாக அத்விதீய வஸ்துக்கிட்ட வரணும். ஸோ அப்படி சொல்லி இங்கே அப்போ எத்தனை பதங்களாச்சு? பரிபூர்ணம், அநாதி, அந்தம், அனந்தம், அப்பிரமேயம், அப்படிப்பட்ட அவிக்கிரியம். சரியா? இத்தனை இதெல்லாம் ஒரு ஒரு பதத்தினை இதெல்லாம் நானும் என்னுடைய ஸ்வரூபம் இதுன்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணணும். அடுத்தது 466வது ஸ்லோகம். சத்கனம் சித்கனம் நித்யம் ஆனந்தகனமக்ரியம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹனாஸ்தி கிஞ்சனா. அந்த ரெண்டாவது வரி எல்லா ஸ்லோகங்களுக்கு சேர்த்து அதே தான் சொல்கிறார். அங்கே பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி சொன்ன மாதிரி இந்த இடத்துல அதே. அப்புறம் முதல் வரியில் என்ன? இது சத்கனம். இந்த கனமனே வார்த்தை இது முன்னாடி கூட நம்ம வந்தது பேசியிருக்கோம். அது என்ன அர்த்தம்? அது தவிர இன்னொன்று இல்லை. கனமன்னா சாலிடனு அதுதான் இருக்குன்னு. ஆனால் இங்கே அந்த பிரம்மத்துடைய இன்னொரு 3 லட்சண சப்தங்கள் சொல்லும் போதும் சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறோமா? சச்சிதானந்தம் ரூபாய. அந்த சச்சித் ஆனந்தத்தை நீங்கள் சத்கனம் என்றார். என்னென்ன அர்த்தம்? சத்கனம்னு சொல்லும்போது ஸ்தூலமாக காணப்படுற தேகமும் காணப்படுறது இல்லையா? ஆனால் அப்புறம் ஸ்தூலமாக காணப்படுற பிரபஞ்சமும், ஸ்தூல தேகமும் ஸ்தூல பிரபஞ்சமும் அப்படின்னா அர்த்தம் என்ன? జాగ్రత్తావస్థ. సో జాగ్రత్తావస్థలో స్థూల దేహము స్థూల ప్రపంచమా ఎదెల్లా కానపడదో అది మొత్తం కూడా பொருட்கள் நாமரூபங்களனே முக்கியத்துவம் கொடுத்துட்டு பார்க்காமே பார்க்கறே தெரியறது. ஆனால் பல வஸ்துகள் கிளிப் இருக்கின்றனது, கிளாக் இருக்கின்றனது, எல்லாமே அவங்க இருக்காங்க, இவள் இருக்காங்க, ஃபேன் இருக்கே, லைட் இருக்கே. அந்த இருக்கேனது தான் எடுத்துக்கோ. எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல் இருக்கு. அந்த இருக்கேனது தான் பிரம்மம். ஆனால் மேலே நீ நாமரூபங்களனே ஃபர்தராக சிந்திச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கவனி. ஸோ அப்படி அந்த ஸ்தூல ஜாகிரத்தில் தெரிகிற எல்லாமே ஸ்தூல தேகமும் ஸ்தூல பிரபஞ்சமும் அதுக்கு பேர் சத்கனம். சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு பிறகு சித்கனம். அதே மாதிரி நாலெட்ஜ். சித்தன்னா நாலெட்ஜ், ஞானம். என்ன? எனக்கு ஃபேனு ஞானம், அப்புறம் லைட்டு ஞானம், கேமரா செல்ஃபோனு ஞானம், விவேக சூடாமணி ஞானம், பல ஞானம், பல அறிவு,
பல விஷயங்களை பற்றி தெரிகிறது. ஐ நோ கிளிப், ஐ நோ வாட்ச், ஐ நோ லைட், ஐ நோ ஃபேன். அந்த நோ நோயிங் இருக்கு பார்த்தீங்களா, அது காமன். நீ எது பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு இல்லை, தெரிஞ்சுக்கப்படுறனே அந்த ஞானம் இருக்கு, அது சித்தன்றோம், உணர்வு இல்லை, கான்ஷியஸ்னஸ். அது ஒன்றே ஒன்று தான், கனமாக இருக்கு. அதனால இன்னொரு சரீரத்திலோ அங்கே இருக்கிற அறிவு, இந்த சரீரம் மூலமாக இங்கே இருக்கிற தெரிஞ்சுக்கிற இந்த அறிவு இந்த அறிவு எல்லாம் ஒரே அறிவு தான். இந்த பேதம் டிவிஷன்ஸ்னு பார்க்கறதுனால நம்ம அதில் உளுந்து போயிட்டோம். ஸோ சித் கனம்னா இன்னொரு விதமாக இது இப்போ எப்படி சொல்லணும், அறிவு இருக்குது, ஜாகிரத அவஸ்தையிலையும் அறிவு இருக்குது. முக்கியமாக இது மனசுக்கு சம்பந்தப்பட்டதுனால, சூக்ஷ்ம சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால, மேலே ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம்னு சொன்னோமா, சத்கனம். சித்கனம் சொல்லும் போது சூக்ஷ்ம தேகம் அண்ட் சூக்ஷ்ம பிரபஞ்சம். பல தேகங்களுக்கு தனித்தனியாக ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக மொத்தம் பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். அப்படின்னா இதுக்கு என்ன ரிலேட் பண்ண, சொப்னாவஸ்தை பாருங்கோ. சொப்னாவஸ்தையில் அங்கே சூக்ஷ்ம சரீரம்னா மனசு முக்கியமாக அங்கே தனக்கு தானே மொத்தத்தினை நிர்மிச்சுக்கிறது, காட்டிக்கிறது, தானே ஆகி தானே பார்த்து தானாகவே இருக்கு சொப்ன பிரபஞ்சத்தில். ஆனால் அறிவு ஜாகிரத்தில் இல்லையான்னு கேட்கக்கூடாது, அறிவு ஜாகிரத்தில் கூட இருக்கு. பட் ஜஸ்ட் டு மேக் இட் ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் మనసుకు సంబంధపడతనాల இந்த చిత్ అనేది கான்ஷியஸ்னஸ் అనేది திங்கிங் అనేది ஏன்னா எல்லாமே அங்கே தான். இந்த வெளியில் இருக்கிற ரூபங்கள் எல்லாம் நாமரூப ஜகத்துடைய ரிஃப்ளெக்ஷன்ஸு மைண்டில் தான் தெரியறது. ஸோ மைண்டே ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு, மைண்டே பார்த்துக்கிறது. எப்படின்னா அப்போ அதுக்கு கனவு சொல்லணுமே, கனவுல மாதிரி. கனவுலன்னா ஒத்துக்கிறோம், மைண்டே கனவுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிடுச்சு, மைண்டே கனவுன்னு பார்த்துக்கிறது. இந்த ஜாகிரத அவஸ்தத்து கூட மைண்டே ப்ரொஜெக்ட் பண்ணுறதை இந்த மைண்டே பார்த்துக்கிறது. அதனால தான் சீயர் சீன் டிஃபரன்ஸ் இல்லை. சீயரே தான் சீனு, சீனே தான் சீயர். அப்போ தான் அங்கே திரிபூட்டி உளுந்து போகிறது. அதே மாதிரி ஆனந்த கனம், இந்த மூணாவது வார்த்தை இங்கே என்ன, ஆனந்தம் అనేది இங்கே நமக்கு தெரிஞ்ச ஆனந்தம் நித்ரை தூக்கத்தில் இருக்கு. ஆனந்தம் எல்லாருக்கும் தூக்கத்தில் இருக்குல்ல, அது கூட ஒன்று தான். கனமன்னா ஒன்னேன்னு அர்த்தம், ஒன்னேன்னு. இங்கே அப்போது அவங்களுக்கு தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் இங்கே கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மொத்தம் எல்லாம் ஒன்று தானே. சூக்ஷ்ம சரீரம் பற்றி சொல்லும் போது சூக்ஷ்ம பிரபஞ்சம் பற்றி மொத்தம் ஒன்றே தான், ஒரே மைண்டு தான், காஸ்மிக் மைண்டு. அதே மாதிரி காஸ்மிக் பாடி அண்ட் காஸ்மிக் பிளிஸ் அப்படி சொல்லும்போது இது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தூக்கத்தில் அவங்க நல்லா தூங்கிட்டான்னு சொன்னதுக்கு, நீ நல்லா தூங்கிட்டேன்னு சொன்னதுக்கு எல்லாம் ஒன்று தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும், நல்லா தூங்கிட்டேன்னு தவிர வேறு எந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த நித்ரைக்கு என்ன சொல்கிறோம், காரண சரீரம். அதே டோட்டலில் காரண பிரபஞ்சம். அங்கே ஆனந்தம் இருக்குல்ல, ஆனால் அது தொடர்ந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஜாகிரத அவஸ்தையிலோ கிடைக்கிறது இல்லை. அப்போது என்ன அது, அந்த ஆனந்தம் எங்கே நின்று வந்துச்சது? அந்த ஆனந்தமய கோஷம் காரண சரீரம் అనేది என்ன,
అది నిద్రలో తెలియదు. సో 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஆனால் இப்போ இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சத்தியமாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. இதே ஸ்தூல சூக்ஷ்ம காரண. ஆனால் சாஸ்திரம் அதிரிக்தம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு துரியமாக இருக்கிறதுன்னு சொல்லும். அதை சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு புரியறதுக்காக தான் நான் இப்படி வந்து இந்த ஸ்தூல சூக்ஷ்ம. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சத் கனம் சித் கனம் ஆனந்த கனம். யாரது? நான். இந்த நானன் இது வந்து ஸ்தூல தேகம் ஸ்தூல பிரபஞ்சம் இல்லாமல், சூக்ஷ்ம தேகம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் இல்லாமல், காரண தேகம் காரண பிரபஞ்சம் இல்லாமல் எப்பவுமே இருக்கு. அதுக்கு நமக்கு ஒரு டேஸ்ட் அனுபவம் தான் நித்ரலோ. ஆமாம், ஸ்தூல தேகம் ஸ்தூல பிரபஞ்சம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் இல்லை, ஆனால் நான் இருக்கேனே, இருக்கிறவன் சும்மா இல்லை ஆனந்தமாக இருக்கானே. எனக்கு அப்புறம் மெமரியில் திரும்பி எனக்கே தெரியறதே. ஆதிக்கு சொல்லுது தான். ஸோ இப்படிப்பட்ட சத்கன சித்கன ஆனந்தகனமாக இது வந்து நித்தியம் அப்படி இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த வார்த்தை முக்கியம் இல்லைன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். என்னன்னா பாருங்கோ, ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தினி சொன்னோம் புரியறதுக்காக. நம்ம அதில் வந்து தான் ட்ரேஸ் பண்ணி, ஆமாம் இந்த 3 வந்து வரதே போகிறதே. ஜாகிரதை இருக்கும்போது கனவில்லை, ஜாகிரதை இருக்கும்போது நித்ரம் இல்லை, கனவு இருக்கும்போது நினைவு நித்ரை இல்லை, நித்ரை இருக்கும்போது முதல் 2 இல்லை. இப்படி ஒன்று கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் யார் அனுபவிக்கிற இதெல்லாம் யாருக்கு தெரியறதே? 3 அவஸ்தைகளில் அவஸ்தாத்ரய சாட்சி, ಶರೀರತ್ರಯ ವಿಲಕ್ಷಣ, பஞ்சகோஷ அதீதம் யார்? நான் இருக்கேன், நித்தியமும் இருக்கேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ட், நித்தியம். இது எத்தனை வாட்டி இந்த 3 அவஸ்தைகளை வருதே போகிறதே. டைம் கணக்கு இல்லாமல் கூட பகலும் தூங்குகிறோம், பகலும் கனவு வரும், இப்படியெல்லாம் ஆகிறது. அது மாதிரி கனவுலேயே திரும்பி இன்னொரு கனவு பார்க்க மாதிரி வரும். கனவுலேயே மறுபடியும் அங்கே நான் தூங்குற மாதிரி யாரோ வந்து எழுப்புறானாமா, என்ன அங்கே கோபம் வந்துச்சாமா, அதெல்லாம் வந்து பாருங்க. ஸோ என்னன்னா மொத்தம் ஒரு ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன் நடக்கிறது. ஆனால் அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் நடக்கிறதே எனக்குள்ளதான். அப்போது நானும் மாறலை, அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் மாறிட்டுக்கிறேன். Projections are just superimposed and playing simply. They are dancing like a drama. அதனால் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹ நானாஸ்தி கிஞ்சனா. இங்கே மறுபடியும் அவிக்ரியம் கூட அக்ரியம் மறுபடியும் சொல்லப்பட்டது. அங்கே வந்து விக்ரியம் அன்னார், அவிக்ரியம் அன்னார், இங்கே வந்து அக்ரியம் என்றார். அதே வார்த்தை 2வது வார்த்தை உபயோகப்படுத்து. எதுக்கு இதுன்னா இந்த வார்த்தை கூட முக்கியம்தான். இவ்வளவு ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி ஒருவேளை சமாதின்னு சொன்னால் கூட இதெல்லாமே வருதே போகிறதே. ஆனால் நான் ஏதாவது பண்ணானா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நான் அவிக்கிரியமாகவே இருக்கேன், சச்சித் கனமாகவே இருக்கேன், ஆனந்த கனமாக. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் 467 பிரத்யகேகரசம் பூர்ணம் அனந்தம் சர்வதோமுகம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹ நானாஸ்தி கிஞ்சன. பாருங்க, பிரத்யக் ஏகரசம், இது 2 வார்த்தை சேர்த்து வச்சாலும் ஒன்று தனியாக எடுத்தால் கூட பிரத்யக்கன்னு இது தனியாக எடுக்கலாம். பிரத்யக்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கி க்ளோஸாக எனக்கு உள்ளேயே நானாவே. பராக்கன்னா தூரமாக, வெளியில் பாஹ்யமாக. ஸோ பிரத்யக் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலி நான்
அந்த நான் అనేది தாட்டு தானே, அந்த உணர்வு தானே முதல்ல அங்கேருந்து தானே கிளம்புறது எல்லாமே. அதனால் அது வந்து பிரத்யேகமாக அது வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுடும். இது பிரத்யேகமாக உங்களுக்காக வாங்கியிருக்கேன். பிரத்யேகம்னா செப்பரேட்லி. அது என்ன ಮುಂದಾವ ಶ್ಲೋಕத்தில் சொன்ன அந்த ಶರೀರತ್ರಯಗಳು, ಅವಸ್ಥಾತ್ರಯಗಳು, ಕಾಲತ್ರಯಗಳು, எல்லா பஞ்சகோஷம் எல்லாத்துக்கு அப்பாற்பட்டதாக செப்பரேட்டாக இருக்கு பிரத்யக். இந்த பிரத்யக் அண்ட் சிதேக ரசம், சித்து உணர்வா கான்ஷியஸ், ஓகே, ஏகரசமாக இருக்கு. பிரத்யக் ஏகரசம், அது ஒரே ஒரு வஸ்துவாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து சொல்லும்போது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப அற்புதமான பல இடத்துல வருது ஏகரசம். பிரத்யக் சிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா. பிரத்யக் அనే வார்த்தை அங்கே தனியாக வந்துச்சு. பிரத்யக் சிதி ரூபா, சிதி, அந்த சிதி வார்த்தை இங்கே நமக்கு இங்கே வரல, முந்தாவது ஸ்லோகத்தில் வந்துச்சு. பிரத்யக் பாருங்க, தனியாக சிதி ரூபா, கான்ஷியஸாக உணர்வா ரூபா, அதுதான் பஷ்யந்தி பரதேவதா. அங்கே திரும்பி அந்த வாணி பேச்சு ஸ்பீச் பற்றி சொல்லும்போது வைகரி வாணி, மத்தியம வாணி, பஷ்யந்தி வாணி, பராவாணி. அதனால தான் அங்கே வாக் தேவதையாக வர்ணிக்கும் போது அதே தான் சித்தே தான் அந்த 4. அதனால சித்துன்னு தெரிஞ்சுக்கணும், நான் சித்தன்னு தெரியணும். நம்ம பராவாணி இந்த பாஹ்யமான பேச்சுன்னு விட்டுட்டு, அதனால மந்திர ஜபத்தில் கூட வைகரி மத்தியமலருந்து பஷ்யந்தி வாணி அப்புறம் பராவாணிக்கு வரணும். அங்கே சைலன்ஸ் தான். அப்போது பிரத்யக் ரூபா பராசக்தி, பராகாஷ, ஹிருதயாகாசம், சிதாகாசம். அது மட்டும் இல்லை, பிரத்யக் சிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதையில் இன்னொரு இடத்துல பிரத்யக் ரூபா பராகாஷ பிராணதா பிராணரூபிணி, அங்கே மறுபடியும் பிரத்யக் ரூபானே வார்த்தை வருது. ஸோ இந்த மாதிரி பிரத்யக் ஏகரசம். அடுத்தது பூர்ணம். இந்த பூர்ணமனே வார்த்தை கூட, பூர்ணமன்னா ஆல்ரெடி முந்து இப்போ ஆரம்பத்தில் பரிபூர்ணமனு பார்த்தோம். பூர்ண இந்த சிதேகரச ரூபிணிக்கு அந்த வார்த்தை கூட லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 சேர்ந்து கூட இருக்கு. பிரத்யக் சிதி ரூபா இருக்கு, பிரத்யக் ரூபா இருக்கு, சிதேகரச ரூபிணி கூட இருக்கு. ஏகரச அనే வார்த்தை அங்கே இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல சித்தத் பத லக்ஷார்த்த சிதேகரச ரூபிணி. பாருங்க எத்தனை வாட்டி வருது. சித்து பத லக்ஷார்த்த, தத் பத லக்ஷார்த்த அப்படின்னா தத்துவம் பத லக்ஷார்த்தம். பத லக்ஷார்த்தமாக இருக்கிற, சித்தாவாக இருக்கிற, ஏகரச ரூபிணியாக இருக்கிற. பாருங்க, அதே தான் அத்வைத்தம், வேதாந்தமே தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பதங்கள்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் புரிஞ்சுக்கணும், அப்படி பார்க்கணும். ஸோ இப்போ என்ன வார்த்தை பார்க்குறோம்? பூர்ணம். மறுபடியும் இந்த கம்ப்ளீட் இந்த வார்த்தையோட லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. எதுக்கு இது எல்லாம் கோட் பண்ணுறேன்னா, இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது அப்படி ஆனந்தமானிதான் ஒரு பதத்தை அப்படி சிந்திச்சு படிக்கலாம். பூர்ணமன்னா கம்ப்ளீட்டு. நான் அர்த்தம் என்ன விவரிப்பேன்? இன்னும் பூர்ணமதன்னு சொல்லணும். பூர்ணமாக இருக்கிறது பற்றி பேச முடியுமா? நான் பேசுகிறேன்னாவே அது அபூர்ணமாயிடும். இதில் ஒரு ட்ராபேக். அதனால தான் அந்த சொல்லி தர முடியாத, பேச முடியாத வஸ்துவாக இருக்கிறதுனால
சரி, இந்த பூர்ணம் வார்த்தை பார்த்தீங்கன்னா புருஷார்த்த பிரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி. பாருங்க, புருஷார்த்த பிரதா பூர்ணா, புருஷனால் அர்த்திக்கப்பட்ட அந்த பூர்ண வஸ்துவாக நீ இருக்க அப்படின்னு மோக்ஷ ரூபத்தில் நீ இருக்க, பிரம்மமாக நீ இருக்க. அது இங்கே அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் போகிச்சன்னா சாட்சி ரூபத்தில் போகினி புவனேஸ்வரி, மொத்தத்துக்கு சாட்சியாக இருக்கு, மொத்தத்துக்கு ஆதாரம் அதிஷ்டானமாக இருக்கானே. புருஷார்த்த பிரதா பூர்ணா. ஸோ புருஷார்த்தம் பிரதமாக இருந்து அது நீ பூர்ணம். அது ஒரு புருஷனை பூர்ணத்துவத்தை அடையிறதுக்காக அவருடைய புருஷார்த்தமான மோட்சத்தை உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அந்த ரூபத்தில் இருக்கேன்னு. அப்புறம் இந்த பூர்ணம் வார்த்தை விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல கூட வருது. பூர்ண பூரயிதா புண்ணிய புண்ணிய கீர்த்திரநாமய. பூர்ணா, நீ பூர்ணமாக இருக்க ஓ பகவானே. அப்புறம் பூரயிதா, அப்புறம் எல்லாத்தையும் பூர்ணமாக தான் வச்சிருக்க. அப்போ எங்கே குறை இருக்கு? நான் ஜீவ, நான் தேகம் நினச்சாத. நீ புண்ணிய, பூர்ணமான ஒன்று தெரிஞ்சுக்கிறது தான் புண்ணியம். சரி, அதை சொல்லிகிட்டே இருந்து நான் நிறையா விவரிப்பேன். ஸோ ஜஸ்ட் அந்த வார்த்தை அங்கே இருக்குன்னு நீங்களே தேடி பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கும் போதும் எங்கே வருது பூர்ணகா. அதனால் கொஞ்சம் வேதாந்த பழகிட்டோம், சம்ஸ்கிருதம் கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதானவங்களும் இப்போ இனிமேல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் டைம் பாஸுக்கு பெருசாக இருக்குல்ல. படிக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி வேர்டு அதே ஒரு சகுணமாக சொன்னாலும் சரி, நிர்குணமாக சொன்னாலும் சரி, போத் இண்டிகேட் தி ஏக வஸ்து பிரம்மே தான். நாமம் சொன்னாலும் சரி, நாமியோடைய பெருமை சொன்னாலும் சரி, அந்த திருஷ்டியில் பாருங்கோ. வேணுமன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பேசியிருக்கில்ல நம்ம நாளில், கேளுங்க அதை. சரி, அடுத்தது அனந்தம். அனந்தம் ஆல்ரெடி முன்னாடி கூட வந்துச்சு. ஸோ இது பூர்ணமாக இருக்கு, அந்தம் இல்லாமல் இருக்கு, அனந்தமாக இருக்கு. அப்புறம் சர்வத்தோமுகம். சர்வத்தோமுகம்னா என்னென்ன எல்லா பக்கம் முகம். ஆனால் இந்த சர்வத்தோமுகம் அதே சிமிலர் அர்த்தத்தோடு கூடியிருக்கிற விஸ்வத்தோமுகம் அనే வார்த்தை மட்டும் லலிதா சஹஸ்ரநாமம்ல இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல இருக்கு, நாராயண சூக்தத்தில் கூட இருக்கு. முதல் நாராயண சூக்தத்தில் பாருங்கோ. तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतोमुखः. विश्वमे विश्वतः विश्वं மொத்தம் பிரம்மமே தான். முகமனே சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் இங்கே தோணுறதுனால மனசுக்கு ஆல் தட் ஃபேஸஸ். இல்லைன்னா சஹஸ்ரசீர்ஷா புருஷன்னு அர்த்தம். ஆல் த ஹெட்ஸ் ಕಾಣಪಡೋದೆಲ್ಲ. ಸೊ ನಾರಾಯಣ ಸೂಕ್ತಲೋ ವಿಶ್ವತೋಮುಖ, ಅದೇದ ಸರ್ವತೋಮುಖ. ವಿಶ್ವಂ ಸರ್ವಂ ವಿಶ್ವತೋಮುಖ. அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் எங்கே வரும்? வீராராத்யா விராட்ரூபா விரஜா விஸ்வதோமுகி. விஸ்வதோமுகி ஃபெமினைன். வீராராத்யா விராட்ரூபா விரஜா விஸ்வதோமுகி. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் லலிதா எல்லாம் ஆயிடுச்சு.
எங்கே பார்த்த அது ஏது வச்சுக்கல. ஓகே, விஸ்வதோமுக விஸ்வமுக அது வரும் அங்கே. சரி, அடுத்த ஸ்லோகம் 468. அஹேயம் அனுபாதேயம் அநாதேயம் அநாஸ்ரயம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹ நானாஸ்தி கிஞ்சன. அஹேயம் உட்டி கொடுக்க முடியாதது, அனுபாதேயம் அடைய முடியாதது, which you cannot give it up, which you cannot take it up. Okay, அஹேயம் அனுபாதேயம். புரியுதா? அப்படி என்ன, நத்திங் டு லூஸ் நத்திங் டு கெயின். இது ஈஸியாக புரியும் இல்லையா? நத்திங் டு லூஸ் நத்திங் டு கெயின். லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த வார்த்தை, ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹ்ருத்யா ஹேயோபாதேயவர்ஜிதம். ஹேயம் அபாதேயம், ஹேய உபாதேயவர்ஜிதா. அப்படின்னா பிரம்மனிலோ ஏதாவது அவர் சேர்த்துக்க வேண்டியது விட்டு கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், ஃபார் மீ ஆஸ் எ பிரம்மன், நத்திங் டு லூஸ் நத்திங் டு கெயின், நத்திங் டு டூ நோவேர் டு கோ. பூர்ணம் அனந்தம் பிரத்யக்ரூபம் ஏகரசம் சித்கணம் சத்கணம் ஆனந்தகணம். எல்லாம் சிந்திச்சுட்டே இருக்கு. அனுபாதேயம் அநாதேயம். அநாதேயமட்டு அப்படின்னா அநாதே, நீ விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. இது எதுக்கு ஷேர் பண்ணிக்கணும்? யாரு கூட என்ன ஷேர் பண்ணிக்க? அவங்கக்கிட்ட இருக்கு, அவங்கள அதாவது இருக்கா. அதான் இந்த குறை అనేది ரிலேட்டிவ் வேர்ல்டில் அனுபவத்தில் எல்லாம் இருக்கும். இந்த ஷேர் பண்ணுறது அது இதுன்னு எல்லாம். இவன் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஷேர் பண்ணிக்குவீங்க? எல்லோரும் அதாவாக தான் இருக்கிறா, எல்லாரும் அதாவாக தான் இருக்கிறா. நான் நல்லா தூங்கிட்டேன், என்னோடய தூக்கத்தை நீ இன்னும் கொஞ்சம் உனக்கு ஷேர் பண்ணிக்கிறியா? உன்னுடைய செல்ஃபோனில் ஷேர் இட்டு ஓப்பன் பண்ணு. ஒன்றும் ஷேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. என்ன, அவனை தூக்கத்திலேருந்து அவன் அதே தான் இருக்கான். அப்போ எங்கே யாருக்கு ஷேர் பண்ணு? ஸோ யூ கேனாட் யாருக்கும் கொடுக்க முடியாது. இல்லைன்னா நாட் ஆக்செப்டட். அதே வார்த்தை அநாதேயம். அஹேயம்னா நான் விட்டு கொடுக்க முடியாதது. சரி, நானாக விட்டு கொடுக்க முடியல, பட் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா என்ன கொடுக்குறேன்? அனாஸ்ரயம். எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கு. ஆனால் இது யாருக்கு ஆசிரமம்? ஆசிரிய ரஹித வஸ்து சர்வ ஆசிரியம் கொடுக்குற வஸ்து. ந ஆசிரிய எஸ்ய அனாசிரிய அனாசிரியம். அடுத்த ஸ்லோகம் 469. நிர்குணம் நிஷ்கலம் சூக்ஷ்மம் நிர்விகல்பம் நிரஞ்சனம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹ நானாஸ்தி கிஞ்சன. இது எவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு மினிமம் அர்த்தம் அதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ சிந்திச்சுட்டே இருக்கணும். அது அனுசந்தானம் பண்ணணும். நிர்குணம், எந்த எட்ரிபியூட்ஸும் இல்லை எனக்கு, சரியா? நிர்குணம். இப்போ உதாரணத்துக்கு விஷன் பற்றி சொல்கிறோமா? பார்க்குற திருஷ்டி. விஷன் ஒரு கலர்னு பார்க்குறது. இப்போது ஓகே, ஒரு பிளாக் கலர்னு பார்க்குறது. இந்த பிளாக் అనేది விட்டுட்டு கலர் అని எடுத்துக்கோங்க. ஏன்னா கலர் అనేది தெரியறதுக்கு விஷன் ஒரு கலர். அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்ற பொருளோ, ஸ்வீட் லட்டு, ஸ்வீட் ஓகே டேஸ்ட்,
ஸ்வீட்டுன்னு எடுத்துங்கோ, டேஸ்ட்டு மட்டும். அந்த டேஸ்ட்டு இப்படி 5 புலங்களுக்கு இருக்கிற அந்தந்த தன்மாத்திரன்னு என்ன தெரியுமா? அது மட்டும். இப்போது விஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது, தன்மாத்திராவை எடுத்துக்கும்போதோ அது பாருங்கள், அது கான்ஷியஸ்னஸ் தான். அதனால கான்ஷியஸ்னஸ்ஸே விஷனாக வியக்தமாகுது. கான்ஷியஸ்னஸ்ஸே மேலேருந்து வந்து அப்படி தான். மேலேருந்து வந்தால் கான்ஷியஸ்னஸ்ஸே புத்தியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. கான்ஷியஸ்னஸ்ஸே புத்தியிலேருந்து மனசு ரிஃப்ளெக்ட் ஆகுது. மனசே 5 புலங்களிலிருந்து எட்டு பார்க்குறது. மொத்தத்துக்கு எங்கேருந்து சோர்ஸ் மேலே டேங்க்கு வாட்டர் கான்ஷியஸ்னஸ். இப்போ சிந்திச்சு பாருங்க. ஸோ கலரு விஷன் மட்டும், டேஸ்ட் மட்டும், அதே மாதிரி ஸ்பர்ஷ மட்டும், தன்மாத்திரை. அங்கே எந்த டிவிஷன் இல்லையே, எந்த அட்டாச்மெண்ட் இல்லையே, நிர்குணமாக தான் இருக்கு. விஷனுக்கு விஷன் நிர்குணம், சப்தம் நிர்குணம். ஏன்னா they are not attached or contaminated by any shabda. If you take the tanmatra shabda gunam anede, அப்போ அந்த சப்த குணம் అనేది என்னன்னு விவரிங்கோ, விவரிக்க முடியாது. அப்போ அதே மாதிரி தான் கான்ஷியஸ்னு விவரிக்க முடியாது. வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்? அது என்னுடைய அனுபவம் தான், நான் இருக்கேன்னு தான் கான்ஷியஸ்னஸ். அப்போது யூ cannot எக்ஸ்பிளைன். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே. கந்த தன்மாத்திரை, கந்தம் என்னது? பேட் ஸ்மெல். அந்த பேட் எடுத்துரு, ஸ்மெல்லிங், வாட் இட் இஸ் யூ cannot எக்ஸ்பிளைன். இப்படி 5 ஞானேந்திரியங்களே அன்டச்சாக நிர்குணமாக இருக்கும்போது ஏன் இந்த பல பல குணங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு, அப்புறம் நிஷ்கலம். அதனால தான் தேர் இஸ் நோ எனி ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, டிவிஷன்ஸு, களை இல்லை, நோ ஃபேசட்ஸ், நத்திங். பூர்ணம், ஏகம், அனந்தம். ஸோ எந்த களைகள்னா ஃபேசட்ஸ், டிவிஷன்ஸ் கிடையாது, எட்ரிபியூட்ஸ் கிடையாது. இது சர்வத்திரா அதேவாக இருக்கிறதுனால இது கிராஸ் பண்ணுறது. இவ்வளோ சொல்லி இருந்தால் கூட அது நீதா, அது நீதா. ஓ ஸ்வேதகேதோ தத்துவமசி தத்துவமசி అని 9 வாட்டி அங்கே குரு சொன்னார். அந்த காலத்தில் அந்த சிஷ்யனுக்கு அந்த கிரேட் டீச்சர். இப்போ இருக்கிற இந்த புத்தி வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தில் பலதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு குடும்பம், குழந்தைகள், பேத்தி, பேரனும், ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்திலும் மாட்டிருக்கிற மனசுக்கு அப்புறம் சொல்லால் கூட புரிய மாட்டேங்குது, தெரிஞ்சிட்டே இருந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சூக்ஷ்மம், ஸோ சட்டில். அர்த்தம் என்னன்னா மோர் சட்டில், நிறைய சூக்ஷ்மமாக, நிறைய பர்வேசிவ், நிறைய கிராஸாக. அது லிமிட்டேஷன் ஜாஸ்தி. எப்படி பூமியிலேருந்து ஆகாசத்து வரைக்கும் திங்க் பண்ணுங்க, பூமி லிமிட்டெடு. அப்படி ஒரு பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா ஜலம் கொஞ்சம் பரிவேசிவ், அக்னி இன்னும் பரிவேசிவ்னா வியாப்திச்சிருக்கேன், வாயு இன்னும் வியாபிச்சிருக்கேன், ஆகாயம் சர்வத்திர வியாபிச்சிருக்கேன். அப்போ என்னப்பா பிரம்மம்னு பற்றி சொல்கிறேன்? சர்வத்திர சர்வதா வியாபிச்சிருக்கிற சூக்ஷ்மமானவன்னா மோர் பரிவேசி. சரி, இப்படி மோர் பரிவேசியாக இருக்குன்னா அதில் ஏதாவது விகல்பங்கள் இருக்கோன்னா நிர்விகல்பம், நிராகாரம், நிரஞ்சனம். நிர்விகல்பம். ஆகாயத்தில் ஒரு விகல்பம் ஏற்படுறதில்லை. ஆகாயத்தினை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க, எந்த சயின்டிஸ்ட்டும் பண்ண முடியாது. ஆகாயத்தில் இருக்கிற பல கிரகம்ன்றான், இதன்றான், வாயு, மிச்சம் எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணலாம். ஆகாயத்தின் ரிசர்ச் பண்ணு. ஆகாயத்தினை கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்து நல்லா பேக் பண்ணி லேபுக்கு கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணு. ஆகாயத்தில் சுற்றுற இந்த கொரோனா வைரஸ்னு
வச்சு அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது ஆகிறதா? ஆகாயத்துக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வருதா? நிர்விகல்பம். அதனால் பிரம்மமான எனக்குள்ள எந்த விகல்பம் இல்லைன்னா எல்லாம் எனக்குள்ளே இருக்கு. மையேவ சகலம் ஜாதம், பட் ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் தி விகல்பா. எனக்கு எந்த பர்டனும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, எந்த ஒரு கன்சர்னும் கிடையாது. பட் ஐ ஆம் நான் நானாக தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு எதுவுமே ஒட்டுக்கிட்டதானே நான் ஏதாவது ஆகணும். நிரஞ்சனமாக இருக்கேன். ஸோ விகல்பம் இல்லை, எதுவுமே எனக்குள்ளே ஒரு விகாரமும் ஏற்படலை, எனக்கு எதுவுமே ஒட்டுக்கலை. சும்மா சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தைகள். இந்த குடும்பம், சம்சாரம், லோகம், இந்த சரீரம், உபாதிகள் எதுவுமே என்ன தொந்தரவு பண்ணல, எனக்கு ஒட்டுக்கலை, எனக்கு உள்ளே இல்லவே இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு பிரம அப்படின்னு சொல்லி ஏகமேவா அத்விதீயம் அனிரூப்ய ஸ்வரூபம் யத் மனோவாசாமகோச்சரம் ஏகமேவாத்வயம் பிரம்மா நேஹ நாஸ்தி கிஞ்சன. அனிரூப்யம் இது ப்ரூவ் பண்ணி ஆர்கியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி தெரிவிக்க முடியாது. அனிரூப்ய ஸ்வரூபம் இது பிரம்மம் 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 கான்டெம்ப்ளேட் பண்ணி கண்ணி உனக்குள்ள நீயே சிந்தனை 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 பண்ணி பிரம்ம பாவத்தினை. அதனால்தான் அனிரூப்யம், நிரூபிக்க முடியாது. நீங்கள் வந்து சேலஞ்சு பண்ண, சார் இவ்வளோ பேசுகிறீங்க 1 மணி நேரம் எல்லா நாள் எத்தனை பேர் பிரம்மம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னா அப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணுற விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கிற விஷயம். யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? அதனால்தான் யாருக்காகவோ வாழாது, யாருக்காகவோ ஏதோ ஜஸ்டிஃபை பண்ண. நெவர் ஜஸ்டிஃபை எனி திங் டு எனிபடி. யூ நீட் நாட் டு ஜஸ்டிஃபை. நீயாவா இரு. அதனால் கம்பேரிசன், காம்படிஷன், ப்ரூவிங், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட்டு, நத்திங் டூயிங். உனக்குள்ள நீயாவா இரு. அனிரூப்ய ஸ்வரூபம். அதனால் அது ஏன்னு சொன்னால் எது அனிரூப்ய ஸ்வரூபம் மனோவாசாம அகோச்சரம். மனசுக்கு வாச்சம் அப்படின்னா மனசு இன்க்ளூடிங் அதர் 5 சென்சஸ்னால இது வந்து கிரகிக்க முடியாது, கோச்சரம் ஆகிறது இல்லை. எதுக்கு கோச்சரம் ஆகலைன்னா, நீ கோச்சரம் ஆகணும்னா சார் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா பிரம்மன்? அஃப்கோர்ஸ் சிரவணம் வந்து சப்த பிரமாணம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்கே உனக்குள்ளதான் முதல்ல வெளியில் கேட்கணும், அப்புறம் உனக்குள்ள நீ கேட்கணும். தட் இஸ் சம் எக்ஸ்டென்ட் ஓகே. பட் சார் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பிரம்மன் கொஞ்சம் காட்டி கொடுங்க சார். இவ்வளோ நாள் சொல்கிறீங்க, குடம் காட்டுறீங்க, கிளிப்பு காட்டுறீங்க, என்னென்னமோ காட்டுறீங்க, பிரம்மன் காட்டவே மாட்டுறீங்க. இந்த கேள்வி கேட்குற நீ தான் பிரம்மம், நான் எப்படி காட்டுவேன்? நீ முட்டாள்தனமாக வந்து நீ பிரம்மமாவாக இருந்து பிரம்மன் காட்டுங்கன்னா என்ன பண்ண முடியும்? கடவுளே வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மனோவாசாம கோச்சரம். அதுக்கப்புறம் சத் சம்ருத்தம் ஸ்வத சித்தம் சுத்தம் புத்தமனித்ருஷம். ஒரு வார்த்தை அப்படியே. சத் சம்ருத்தம் சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாந்தோயமாத்மா. சத் எக்ஸிஸ்டன்ஸை மொத்தம் அதாவே கனமாகவே இருக்கு, சம்ருத்தமாக இருக்கு, ஃபுல் பூர்ணமனை வார்த்தைக்கு இன்னொரு இது. அது ஸ்வத சித்தம், அது தனக்கு தானே ப்ரூஃப், எனக்கு நானே ப்ரூஃப். இப்போ நான் இருக்கானா இல்லைன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? கவர்மெண்ட் கேட்குற அந்த ப்ரூஃப் எல்லாம் விட்டுடுங்க. அந்த கார்டு, ஆதார் கார்டு அதெல்லாம் இல்லைன்னு நான் இருக்கேனே.
ஸ்வதசித்தம். இட்ஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் என்னுடைய ஆப்சன்ஸு என்னைக்கு கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். மை ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எவிடென்ட் டு மீ. ஸ்வதசித்தம். அப்படிப்பட்ட நான் சுத்தம், பியோர், absolutely pure, சுத்தம். புத்தம் அனீத்ருஷம். ஆனால் புத்திக்கு இது இப்படி ஏதாவது சொல்லி புரிஞ்சிக்க முடியாது. செல்ஃப் எவிடென்ட். அனீத்ருஷம் புத்தம் அப்படின்னா இங்கே சாரி இன்னொன்று இந்த ஞானத்துக்கு என்னுடைய எவிடென்ஸு ஸ்வதசித்தமான இந்த அறிவு, இந்த புத்தம், இந்த அறிவு, திஸ் இஸ் நாட் த புத்தியோட இது இல்லை. நான் இருக்கேன்னு புத்தி சொல்லி தெரியல, நானே இருக்கேன், நானே எனக்கு தெரியறது. இது அன்ஈக்குவல், அன்கம்பேரபிள், செல்ஃப் எவிடென்ட் அண்ட் பியூர் இன்டெலிஜென்ஸ். சுத்த புத்தம். அது ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிட்டால் கூட கிளியராக இருக்கும். பியூர் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அனீத்ருஷம்னா இது அது மாதிரி இருக்கும் అనేది இல்லை. ககனம் ககனோபமோகம். ககனம் ஆகாயம் ஆகாயம் போல் தான் இருக்கும். சாகரம் சாகரம் போல் தான் இருக்கும். ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தம் போல் இருக்கு. சரி, போதும். நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஏகமேவாத்வயம் பிரம்ம நேஹ நானாஸ்தி கிஞ்சனா. கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.